ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இந்த கர்மாவால எதனால நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். இந்த கர்மா எதனால நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால் மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு நம்ம வந்து கர்ம வினை பத்தி பார்க்க போறோம். எனக்கு இந்த கர்மால வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்டின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா வந்து நடந்துருது மேம். ஆனா நான் கண்கூட பார்க்குறேன் நெறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் அசால்ட்டா பண்ணிட்டு ஜாலியா சுத்துறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்டின்னா, ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட் கர்மாக்கு கண் இருக்கா இல்லையா? இல்ல தூங்குதா? அப்டின்ற மாரி நானும் நெறைய தடவ யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்டிங்கிறது வந்து எதனால நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு? எதனால வந்து நடக்குது? அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கர்மா எப்ப மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்? அத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. பொதுவா இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. ஆமா. இப்ப நீங்க மீன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட கெட்ட கர்மா. கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சேன்னா, உடனே எனக்கு வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்துடுது. ம். ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலயும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதும்மா. ம். நல்லவங்க வந்து கெட்டு போனதா சரித்திரமும் இல்ல, கெட்டவங்க வந்து நல்லா வாழ்ந்ததாவும் சரித்திரம் இல்ல. காரணம் என்ன? இப்ப இத நம்ம சொல்லும்போது ஆரம்பத்திலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க. கெட்டவங்க தான் நல்லா வாழ்றாங்க அப்படின்னு. சத்தியமா மேம். இல்லம்மா, அது உண்மை ஆ. கிடையாது. ம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் வாழ்க்கையில வந்து தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தா நம்மளுக்கு கெட்டது நடக்காதும்மா. ம். ம். கெட்டது நடக்கிற மாரி தோணும். ஆனா, கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சியும், உழைப்பும் என்னைக்குமே தோத்து போவாது. ம். 3வது நம்மளோட இறை வழிபாடு. இறை ம். வழிபாடு தோத்து போனதாவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே ம். அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும், சனி எப்ப சரியில்லாம வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் வந்து பாருங்க, 7 நாட்டு சனியா வராரு, அஷ்டம சனியா வராரு, அர்த்தாஷ்டம சனியா வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச? அந்த தப்புக்கு எல்லா அளவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பஞ்ச வைக்காம அதுக்கான பனிஷ்மெண்ட்ட குடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன வந்து பாடாப்படுத்துறத விட, ம். என் குழந்தைங்க மேல இம்பேக்ட் வருது அப்படின்னும்போது, அவங்களோட வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும்போது, நான் ஒரே முட்ட நொந்து போயிடுவேனா? கண்டிப்பா. அப்ப உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். ம். உன்ன அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? இல்ல உன்ன சார்ந்தவங்கள அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? ம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்னஸ் அப்படின்றது கண்டிப்பா, இருக்கு. கண்டிப்பா. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கேரக்டர் வீக்கா இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள் எனக்கு ஆடம்பரமா வாழணும், தப்பான வழியில போணும், ம். சம்பாதிக்கணும் அந்த மாரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்ப அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, "மாதா, பிதா செய்ற தர்மமும், கர்மமும் மக்களுக்கு" அப்படிம்பாங்க. அப்ப நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா. ம். உன் குழந்தைங்க, உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்ப நீ நினைக்கிறது தப்பும்மா இங்க. ம். சனி எப்ப இந்த மாதிரி வரானோ, அப்ப கிளீனா அதுக்கான பனிஷ்மென்ட் குடுப்பான். அதுக்கும் மேல சுய ஜாதகத்துல தசை நடக்குது பாத்தியா? தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம். உன் சுய ஜாதகத்துல சனி வந்து எக்ஸலன்ட்டா இருந்தாலும், கர்மிக் எஃபெக்ட்கான பாடத்த குடுத்துருவான். நல்லதும் குடுப்பான், கெட்டதும் குடுப்பான். சுய ஜாதகத்துல இன்னும் சனி கெட்டு போயிருந்தா, நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சிருக்க. அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலன முழுசும் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருவான். அத வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும், நடக்கும் போதும், பேசும்போதும், ஒரு செயலை செய்யும் போதும், நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹானஸ்ட்டா இருக்கணும். அப்படின்ற எண்ணங்களோட நம்ம வாழுறோம் அப்படின்னம்மா, சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான். அதுக்கும் மேல பெருசா வந்து ஒரே முட்டா நம்ம மூலையில உட்காந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஏற்படாது. ஓகே ம். மேம். ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அ இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தா அத பத்தியும் குடுத்துருங்க மேம். தனுசு ராசிக்காரர்கள் வந்து போன ஜென்மத்தில என்ன கர்மா பண்ணதுனால இப்ப இந்த ஜென்மத்தில கஷ்டப்படுறாங்க மேம்? அதிபுத்திசாலித்தன கர்மா அப்படின்னு ம். சொல்லலாமா? அதே மாரி குரு, தந்தை கர்மா ஆ. அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில ரொம்ப புத்திசாலிங்களா இருந்திருப்பாங்க. இந்த ஜென்மத்திலயும் அவங்க பயங்கர புத்திசாலிங்க. அந்த விட்டக்குற தொட்டக்குறம்மா. ஓகே. அந்த விட்டக்குற தொட்டக்குற நம்ம வந்து சில கதைகள்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஏன் சமூக வலைத்தளத்திலேயே நெறைய பதிவுகள் பார்த்துருப்போம். ஒரு சின்ன பையன் எக்ஸலன்ட்டா சர்ஜரி பண்றான்.
அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்க்குறோம் பத்தியா. இதெல்லாம் எப்படி? அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது. பட் வெளிநாட்டில அந்த மாதிரிலாம் நிறைய காமிக்கிறாங்க பத்தியா. அது என்னன்னா பூர்வ ஜென்மத்தில ஒரு கலையில கை தேர்ந்து இருக்கிறது. ஒரு படிப்பில கை தேர்ந்த ஒரு நிபுணத்துவம் அப்படின்றத வாங்கியிருக்கிறது இந்த ஜென்மத்தில தொடருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பூர்வ ஜென்மத்தில அதிபுத்திசாலிகள். அதிபுத்திசாலிகளா இருக்கிறதுனால மத்தவங்களோட புத்திசாலித்தனத்த வந்து பார்த்தீங்கன்னா, குறைச்சு மதிப்பிடுறது, ஏளனப்படுத்துறது, கேலி கூத்தா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு மகன், மகள் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறுறது. ஓகே. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு ஐடியல் ஃபாதரா இருப்பாங்க. பசங்க பேசுவாங்க பத்தியா. இந்த தனுஷ் சார் படம்லாம் நீ நெறைய பார்த்தியான்னா, அம்மா பார்த்தேன். வந்து நல்லா வந்து பேசுவாரு. ஆமா. எங்க அம்மா, எங்க அம்மான்னு உயர்த்துவாரு. ஆனா அவங்க அப்பாவ மட்டும் சொல்லுவாரு. அவன் எப்ப பாருடா நான் சாப்பிட உட்காரும்போது தான்டா அவன் வம்பு பண்றான், பிரச்சனை பண்றான். உங்க அப்பா மாதிரி இருந்தா பரவாயில்லையே, எனக்கோ ஒருத்தன் இருக்கானே அப்பான்னு, அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவர் வந்து பேசுறாருன்னா, அது டயலாக் பேசுறாரு. பட் இருந்து சொல்றேன். அதாவது இப்படிலாம் சொல்றவங்க இருக்காங்க. இருக்காங்கல்லம்மா இன்றளவும். எங்க அப்பா இருக்கான் பாரு அப்படின்லாம் பேசுவாங்க அப்பா வந்து தப்பான அப்பாவா கூட இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவன், இவன் சிலர் அடிச்சுடுவாங்க பாத்தியம்மா. கோவம் வந்துச்சுன்னா அப்பாவ அடிச்சுடுறது, அம்மாவ அடிச்சுடுறது அதெல்லாம் பெரிய பாவம். அந்த பாவத்துக்குலாம் வந்து தீர்வே கிடையாதும்மா அப்படின்னு சொல்லலாம். தீர்வு இருக்கு. ஆனா அத வந்து நம்ம என்கரேஜும் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலயே பெரிய தப்பு, அதாவது பெத்த தாயும் தந்தையும் அடிக்கிறது. அந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில அப்பாவ அடிச்சுடுறது, அப்பா வந்து ஏளனமா பேசுறது, அப்பா வந்து குறைச்சு பேசுறது. அதே மாரி தன்னோட அதிபுத்திசாலித்தனத்தினால மத்தவங்கள ஏளனமா நினைக்கிறது. அதே மாரி குருமார்கள மதிக்காம இருக்கிறது. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் இருக்கு. இந்த ரொம்ப வந்து நம்மளோட முன்னோர்கள் படிக்கும்போதெல்லாம் இப்ப ராஜாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குருகுல கல்வி ஆமா. அப்படின்றது இருக்கும். இந்த ஆசிரமத்தில படிக்கிறது இப்படியெல்லாம் இருக்கு பாத்தியா? அப்ப குருமார்கள் தான் உங்களுக்கு எல்லாமே. புரியுதுங்களா? குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு. அந்த மாரி ஆனா அதுக்கு அர்த்தம் உண்மையான அர்த்தம் அது கிடையாது. அம்மா சொல்லி தான் அப்பாவ தெரியும். அப்பா வந்து கைய புடிச்சுன்னு போய் கூட்டின்னு போய் விட்டு தான் குருவ வந்து நம்ம ஒரு பார்க்குறோம். தெரியும். குருவினோட அறிவுரையினால தான் நம்ம கடவுள பார்க்குறோம் அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கு இப்படி அர்த்தம் வந்துடுச்சு. அப்ப அந்த குரு அப்படின்ற உரிய மரியாதை குடுக்காம, இப்ப கூட நெறைய பேர் சொல்லுவாங்க, எங்க ஹிஸ்ட்ரி சார் இருக்கான் பாரு, எங்க பிசிக்ஸ் சார் எல்லா பசங்களும் பிசிக்ஸ் சார திட்டுவாங்க. ஆமா. இல்லைங்களா? அவன் சரியான சைக்கோ அப்படிம்பாங்க. நானே திட்டியிருக்கேன். பிசிக்ஸ் சார மட்டும் எல்லாரும் திட்டுவாங்க. அதே மாரி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா அனாட்டமி புரொஃபசர எல்லாரும் திட்டுவாங்க. எங்க அனாட்டமி புரொஃபசர் இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாரியெல்லாம் அவங்க பண்றதும் அப்படி இருக்கும். இந்த மாரியெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் ஒரு சிலர் வந்து ரொம்ப பிள்ளைங்கள வதக்கி எடுக்குறாங்க பாத்தியாம்மா? அந்த மாரி பிள்ளைங்க திட்டுறது, சாதாரணமா திட்டுறது இல்ல. பெரிய லெவல்ல அவங்கள ஹர்ட் பண்றது, இதெல்லாம் இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸா வரும்மா. அதனோட ஒரு பிரதிபலிப்பு இந்த பொறப்புல வந்து பார்த்தீங்கன்னா, தனுசுவ பொறப்பாங்க. தனுச பத்தி சொல்லணும் அப்படின்னம்மா, குரு தான் ராசி அதிபன். உபய ராசி. மத்தவங்களுக்கு ஒரு சிறந்த ஆசானா இருக்கக்கூடியவங்க. பொதுவா இப்ப எனக்கு 17 வருஷமா ஜோதிடம் தெரியும். எனக்கு எவ்ளோ எவ்ளோ 17 வருஷத்துல நான் எத்தன ரிசர்ச் பண்ணி, அதாவது இந்த ஸ்பீச் எல்லாம் குடுக்குறோம். எத்தனை ரிசர்ச் பண்ணி சில விஷயங்கள நான் கத்துன்ருப்பேன். சில சூக்ஷமங்கள நான் கத்துன்ருப்பேன். இப்ப நான் தனுசா இருந்தா, நீ வந்து என்கிட்ட வந்து சிஷ்யா சேர்ற. மேம் எனக்கு எல்லாம் சொல்லிக் குடுங்கன்னா, மொத்தத்தையும் சொல்லிக் குடுத்துருவேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மறைவும் இருக்காது. இருக்காது. 17 வருஷம் என்னோட முயற்சிய ரொம்ப சாதாரணமா நீ 1 வருஷத்துல கத்துன்னு போயிடுவேன். இதுதான் தனுசு. அந்த அளவுக்கு நல்ல பர்சனாலிட்டீஸ். ஆனா யார் இவங்களால பயனடைகிறாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மரம் வெட்டுறவன பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துல நல்லா ஷார்ப்பன் பண்ணுவோம் கோடாலிய. அந்த கோடாலி ஷார்ப் ஆயிடுச்சுன்னா அந்த மரத்தையே வெட்டி பார்ப்போம். அந்த மாதிரி தான் இவங்களால பயனடைஞ்சவங்க இவங்களே டார்கெட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், ஊரே தனுசை மதிக்குமா. அவங்க வந்து நல்லவங்க, வல்லவங்க. ஊர்ல இருக்க நிறைய பேர் தனுசுனால டெவலப் ஆவாங்க. என் புள்ள வந்து போலீஸா இருக்கிறது ஐயானால தான். என் புள்ள வந்து டாக்டரா இருக்கிறது ஐயானால தான். இப்படி எல்லாமே சொல்லுவாங்க. தான் வீட்டில் இருக்கிறது பெருசா அவங்கள மதிக்கவே மதிக்காது. அந்த ஃபேமிலி கர்மாவும் உண்டு. ஊரே என்ன போட்டுருனாலும் என் வீட்டில் இருக்கவங்க என் பொண்டாட்டி சொல்லும். நான் இப்போ ஒரு ஜென்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கள் பொண்டாட்டி சொல்லும், அந்த மனுஷன் ஒரு பிரயோஜனம் இல்லாத மனுஷன். எங்கள் அப்பா அதை பசங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒரு ஏமாந்த சோனகிரி அப்படிம்பாங்க. இந்த தமனா ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, எங்கள் அப்பா ஒரு டம்மி பீஸ் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி சொல்லுவாங்க பசங்க. அதுக்கும் மேலே நிறைய பிள்ளைங்க அம்மா தனுசு, அந்த அம்மா யாரை மாதிரினாலும் இருந்துருவோம்மா, உன்ன மாதிரி மட்டும் நான் இருக்கவே மாட்டேம்மா அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது இந்த காலகட்டம், இந்த சமுதாயம் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்றது. நான் புத்திசாலி மட்டும் எனக்கு மேட்டர் இல்லை, நான் ரொம்ப நல்லவன். அப்போ நல்லவங்களுக்கு கொடுத்துருக்க பேர் பிரயோஜனம் இல்லாதவங்க, பிழைக்க தெரியாதவங்க, அந்த பேரை நிறைய வாங்குறவங்க தனுசு. பட் ஆனால் அந்த கர்மிக் எஃபெக்டை இவங்க இப்படி தான் கழிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால இந்த கர்ம வினை கொஞ்சம் கம்மியாகும்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில் இருக்க மயூரநாத சுவாமி கோயில். அம்பிகையே மயிலா வந்து ஈசனை வழிபாடு பண்ண ஸ்தலம்.
அங்கே போயிட்டு வர்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும்மா. ஓகே மேம். என்ன பரிகாரம் பண்ணலாம் மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வியாழக்கிழமை தோறும் பசுவுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் கொண்டு போய் கொடுக்கறது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணதுனால இப்போ இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. கூடவே பரிகாரம், கோவில் அதையும் விளக்கமாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.